செய்தி. டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பாக 10 NIA காவல். டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கில் அமீர் ரஷீத் அலியை 10 நாட்கள் NIA காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பரபரப்பை ஏற்படுத்திய டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பாக அமீர் ரஷீத் அலியை 10 நாட்கள் NIA காவலில் எடுத்து விசாரிக்க பட்டியாலா நீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய டெல்லி குண்டுவெடிப்பு தொடர்பாக அமீர் ரஷீத் அலி என்பவரை 10 நாட்கள் NIA காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கில் அமீர் ரஷீத் அலியை 10 நாட்கள் NIA காவலில் எடுத்து விசாரிக்க பட்டியாலா நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், டெல்லி குண்டுவெடிப்பு தொடர்பாக 10 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க NIA அனுமதி கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. சண்முகவில் கடந்த வாரம் டெல்லியினுடைய செங்கோட்டைக்கு முன்பாக கார் குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டது பயங்கரவாதிகளால். இது தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில டெல்லி செங்கோட்டைக்கு முன்பாக வெடித்து சிதறிய காரின் உரிமையாளர் நேற்றைய தினம் டெல்லியில் வைத்து கைது செய்யப்பட்டார். அவருடைய பெயர் அமீர் ரஷீத் அலி என்று பின்னர் டெல்லி காவல்துறையினரால் அறிவிக்கப்பட்ட அவருடைய புகைப்படங்களும் வெளியிடப்பட்டது. குறிப்பாக தற்கொலை படை தாக்குதல் நடத்தியதாக கோணத்தில் வழக்கினுடைய விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த அமீர் ரஷீத் அலியை நேற்று தேசிய புலனாய்வு முகமை இந்த வழக்குல கைது செய்திருந்த நிலையில கார் குண்டுவெடிப்புக்கு சதித்திட்டம் தீட்டியதாக அவர் மீதான குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் டெல்லியில் இருக்கக்கூடிய பட்டியாலா நீதிமன்றத்துல அவர் பலத்த பாதுகாப்போடு நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது இந்த வழக்கினுடைய விசாரணையை மேற்கொண்டு வரக்கூடிய தேசிய புலனாய்வு முகமை வழக்கினுடைய விசாரணைக்காக 10 நாட்கள் அனுமதி விசாரணை காவல் கோரியது. இதற்கு அனுமதி என்பதை பட்டியாலா நீதிமன்ற நீதிபதி வழங்கியதை தொடர்ந்து மீண்டும் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு அங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டார். பட்டியாலா நீதிமன்றத்துல கார் குண்டுவெடிப்புக்கு சம்பந்தம் இருக்கக்கூடிய அமீர் ரஷீத் அலி அழைத்து வருவதற்கு முன்னதாக நீதிமன்றங்கள் முழுவதுமே டெல்லி போலீசார் மற்றும் NIA பாதுகாப்பு படையினர் சேர்ந்து ஒரு தீவிரமான பாதுகாப்பு பணிகள்ல ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த வழக்கினுடைய விசாரணை மற்றும் தீவிரம் கருதி முதல் வழக்காக இது எடுத்துக்கொள்ளப்பட்டு உடனடியாக NIA 10 நாட்கள் விசாரணைக்கு என்பதை நீதிபதி வழங்கியிருந்தார். ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு கோணங்கள்ல NIA விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையிலே செங்கோட்டைக்கு முன்பாக வெடித்து சிதறிய காரினுடைய அந்த எண்ணெய் வைத்து அவருடைய உரிமையாளர் யார் என்பது குறித்தெல்லாம் விசாரணை நடத்தப்பட்டது. அந்த விசாரணையில் தான் அமீர் ரஷீத் அலியை இறுதியாக அந்த காரை ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முகவரிடம் இருந்து வாங்கி இருந்தார் என்பதை புகைப்படங்களோடு ஆதாரங்கள் எல்லாம் வெளியாகிறது. இந்த நிலையிலே இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு சதித்திட்டம் தீட்டியதாக அவரும் உடந்தை என குறிப்பிட்டு ஏற்கனவே அவர் தேடப்பட்டு வந்த நிலையிலே நேற்றைய தினம் டெல்லியில் வைத்து கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மேற்கொண்டு விசாரணை நடத்துவதற்காக 10 நாட்கள் NIA விசாரணை காவல் வேண்டும் என்று நீதிமன்றத்தில் இன்று அனுமதியும் கேட்கப்பட்டது. இதற்கு அனுமதி அளித்திருக்கூடிய நீதிபதி 10 நாட்கள் விசாரணை காவலை அழைத்து செல்லலாம் என்று இந்த உத்தரவின்பதையும் பிறப்பித்திருக்கிறார். யோகேஸ்வரன், அந்த டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கில் இப்போ அமீர் ரஷீத் அலியை 10 நாட்கள் காவல் எடுப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. மற்ற எத்தனை பேரை பிடித்திருக்கிறார்கள்? அவர்கள் தொடர்பான விசாரணை எப்படி இருக்கிறது? டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தை பொறுத்தவரையிலுமே செங்கோட்டைக்கு முன்பாக அந்த வெடித்து சிதறிய காரை ஓட்டி வந்தவர் மருத்துவர் உமர் நபி. அவர் ஜம்மு காஷ்மீர் புல்வாமாவை சேர்ந்தவர். அவருடைய சகோதரிகள் மற்றும் உறவினர்களிடம் எடுக்கப்பட்ட மரபணு சோதனை மூலமாக காரில் இருந்த மரபணுக்கள் சேர்ந்ததால் இது இவர் குறிப்பிட்ட நபர் தான் இந்த தற்கொலைப்படை தாக்குதலை நடத்தியிருக்கிறார் என்பதும் பிரேத பரிசோதனை முடிவுகள் மூலமாகவும் உறுதி செய்திருக்கிறார்கள். அதே போல DNA பரிசோதனை மூலமாகவும் உறுதி செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில மேற்கொண்டு யார் யாரெல்லாம் உதவினார்கள் என்பதன் அடிப்படையில குறிப்பாக டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் நடப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரங்களுக்கு முன்பாக டெல்லியினுடைய எல்லை பகுதிக்கு ஹரியானா வழியாக நுழைந்து இருந்திருக்க. எனவே இங்கு யாரெல்லாம் உதவி இருக்கிறார்கள் என்ற கோணத்தில் நடத்தப்பட்ட சோதனையிலே ஒரு முக்கிய குற்றவாளியாக அமீர் ரஷீத் அலி நேற்று கைது செய்யப்பட்டார். மேற்கொண்டு அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதே போல ஏற்கனவே உயிரிழந்திருக்கக்கூடிய உமர் நபியோடு யாரெல்லாம் உடன் இருந்திருக்கிறார்கள், தொடர்பில் இருந்திருக்கிறார்கள், அவர் ஏற்கனவே ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில பணியாற்றி வருகிறார், அவரோடு யாரெல்லாம் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் அடுத்தடுத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் சிலர் விசாரணை வலயத்திலும் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்களை எல்லாம் NIA வழங்கியிருந்தாலும் கூட
இந்த விசாரணையுடைய நலன் கருதி சில விவரங்களை வெளியிடவும் என்ஐஏ மறுப்பு தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பலரும் விசாரணை காவலில் இருக்கிறார்கள் என்ற தகவல்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. இருப்பினும் நீதிமன்றத்துடைய இன்றைய விசாரணையில் இந்த 10 நாட்கள் எங்களுக்கு விசாரணை காவல் வேண்டும் மேற்கொண்டு விசாரிப்பதற்காக என்று மட்டுமே என்ஐஏ தரப்புல கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை மட்டும் ஏற்றுக்கொண்ட நீதிபதி 10 நாட்கள் என்ஐஏ விசாரணை காவல் என்பதை வழங்கியிருக்கிறார். எனவே அடுத்தடுத்த நாட்கள் இந்த வழக்கு தொடர்பான இன்னும் விசாரணை மிக விரிவாக என்ஐஏ மேற்கொண்டு வருகிறது. ஜம்மு காஷ்மீரினுடைய புல்வாமா உள்ளிட்ட பகுதிகளிலும் ஏற்கனவே சோதனைகள் எல்லாம் நடத்தினார்கள். அதன் அடிப்படையில் வரக்கூடிய நாட்களில் மேலும் சிறிது இந்த வழக்கு தொடர்பாக கைதாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை வழக்கினுடைய நடவடிக்கைகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முடிகிறது. சண்முகவேல், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.